அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயபால். ஸோ 10th மேக்ஸில் இப்போ யூனிட் 7ல் பார்ட் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 7 அளவியல், அதுவும் மென்சுரேஷன் கான்செப்டில் 3D கான்செப்ட் தான் இங்கே இருக்கும். ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்ட்டில் அந்த 3D ஷேப் நம்ம உருளை, கூம்பு, அதே போல் கோலம், இந்த மாதிரி கான்செப்டில் மொத்த புறப்பரப்பு என்ன, வலைப்பரப்பு என்ன, பக்கப்பரப்பு என்ன, இந்த கான்செப்ட் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ பார்ட் 2ல் இதே 3D ஷேப்பில் வரக்கூடிய கன அளவுக்கான கொஸ்டின்ஸ்லாம் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கன அளவு அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதிகமாக இந்த கன அளவு கான்செப்டில் கேட்பாங்க. ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் பார்ட்லேயே எல்லா ஃபார்முலாஸையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக கொஸ்டின்ஸ் போகலாம். வழக்கம் போல் அளவியல் கான்செப்டில் மொத்தம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன ஷேப் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த கொஸ்டின் கேட்டதுக்கான ஃபார்முலா நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். மூணாவது கொஸ்டினில் கொடுத்துருக்க டேட்டாஸ் என்ன, இந்த ஃபார்முலாவுக்கு தேவையான டேட்டாஸ் டைரெக்டாக இருக்கா அல்லது இன்டைரக்டாக இருக்கா, அதெல்லாம் நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னாவே அடுத்தது நம்ம டேட்டாஸை இங்கே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறது தான். இதுதான் மெத்தடு. ஸோ இதை நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளுக்கு ஃபார்முலாவும் நல்லா ஞாபகம் இருக்கும். அதே டயத்தில் அந்த மெத்தட்ஸும் ஒன் பை ஒன்னாக நம்மளால் அதை சால்வ் பண்ண முடியும். ஸோ ஒன் பை ஒன்னாக பாருங்கள் உருளையோட கன அளவு அகைன் அந்த ஃபார்முலாலாம் ஒன் பை ஒன்னாக சொல்லிட்டு தான் πr²h. இதை நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்ட்டே சொல்லிட்டேன். நம்ம டைரெக்டாக கொஸ்டின் என்ன அப்படிங்கிற பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஒரு உருளை வடிவ தண்ணீர் தொட்டியின் கன அளவு 1.078 × 10⁻⁶ லிட்டர். தொட்டியோட விட்டம் 7 மீட்டர் எனில் உயரம் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன ஷேப் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், உருளை வடிவம். உருளையோட கன அளவுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு உருளையோட கன அளவை நம்ம என்ன எடுத்துக்கிறோம், 1.078 × 6 கொடுத்ததை அதை நம்ம மொத்தத்துக்கு அந்த 10 இல்லாமல் லிட்டராக மாற்றுறோம். வேறு ஒன்றும் இல்லை, 1.078 × 10⁻⁶ இதில் 10⁻3 நம்ம பிரிச்சிட்டோம் அப்படின்னா 1000. 1000ஆல் இந்த வேல்யூ மல்டிபிள் பண்ண முழு நம்பர் 1078ன்னு மாறிடும். மீதி இன்னொரு ஒரு 10⁻3 இருக்கும். அது 1000ங்கிறனால 3 ஜீரோ நம்ம போட்டுடலாம். இதுதான். ஸோ இந்த மாதிரி 10 இருக்கிறத 10 பேஸ்ன்னு இருக்கிறத அழகாக கன்வெர்ட் பண்ண தெரியணும். ஓகே, இப்போ இதில் இவ்வளவு வேல்யூ மென்ஷன் பண்ணிட்டாங்கல்ல. இப்போ இதில் மொத்தம் வந்து லிட்டர் கான்செப்டில் கொடுத்துருக்காங்கன்னா 1 மீட்டர் கியூப்ங்கிறது 1000 லிட்டர். அப்போது இத்தனாயிரம் லிட்டர்னு கொடுத்துருக்காங்கன்னா அப்போது 1078 இதுதான் அதோட மீட்டர் கியூப். புரிஞ்சுங்களா? ஸோ அப்போ 3 ஜீரோ மட்டும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு மீட்டர் கியூப்பில் வேல்யூ கிடச்சிரும். அதான் இங்கே நம்ம பண்ணியிருக்கோம். அப்போ மீட்டர் கியூப். இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த உருளையோட கன அளவுக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். கன அளவுக்கான வேல்யூ இங்கே மீட்டரும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ அதோட ஃபார்முலா என்ன, πr²h. அப்போது கன அளவு வேல்யூ 1078 ஈக்குவல் பை வேல்யூ 22/7 ஆரோட வேல்யூ. இப்போ விட்டம் வந்து 7 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆர் வேல்யூ என்ன, 7ல் பாதி. முழுசாக டிவைட் ஆகலை அப்படின்னா இந்த 7/2ங்கிறதை போட்டுலாம். ஸ்கொயர்னால 2 டைம் போட்டிருப்பாங்க. ஹச் கேள்வி தான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம சிம்பிளை பண்ணுறோம். சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும் 11/7/2. இப்போ இதில் நம்ம அடுத்தது 1078 ஈக்குவல் 11 × 7 / 2ன்னு இருக்குது. இப்போ 7ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா 1 7, இங்கே 1 7, பேலன்ஸ் 3 வரும். 37 அப்படின்னா 7 35, பேலன்ஸ் 2 28னா 4 28. அடுத்து 11ஆல் அடிச்சு கொடுக்கலாம். 1 11 11, இங்கேயும் 1 11 11, பேலன்ஸ் 4. அப்போது 4 11 44. அப்போ என்ன ஆகும், இந்த சைடு இருக்க 2 மல்டிபிளாக மாறும். 14 × 2 28. இது 28 அதுக்கான ஆன்சர். ஸோ சின்ன நம்பராக இருக்கட்டும் பெரிய நம்பராக இருக்கட்டும் நம்ம அது ஆர்வத்தோடு சிம்பிளிஃபை பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்பீடு கிடைக்கும். ஆன் த ஸ்பாட்டில் எந்த நம்பரை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்கள், உள்ளிரற்ற உருளையில் உயரம், உட்புற மற்றும் வெளிப்புற ஆரங்கள் 9 சென்டிமீட்டருங்கிறது உயரம், 21 சென்டிமீட்டருங்கிறது உட்புற ஆரம், 28 சென்டிமீட்டருங்கிறது வெளிப்புற ஆரம். எனில் உருளையை உருவாக்க தேவைப்படும் இரும்பின் கன அளவை காண்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அப்போ கரெக்டாக டேட்டாஸ் கரெக்டாக நோட் பண்ணணும். உள்ளிரற்ற உருளையோட கன அளவு π × R² - h. இப்போ π வேல்யூ 22/7. ஆர் வேல்யூ கேபிட்டல் ஆர் வேல்யூ 28 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். 28² மைனஸ் 21² இன்ட்டு 9 டேரெக்டாக நம்ம சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளை பண்ணுறதா. 28ஓட ஸ்கொயர் வேல்யூ
784. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல 1 ஸ்கொயர்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு 30 ஸ்கொயராவது நம்ம தெளிவாக படிச்சுக்க. நீங்கள் 5 படிங்க. அதை நீங்கள் அடிக்கடி ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் ஒரு டீ குடிக்கிற டயத்தில் ரிவைஸ் பண்ணுங்கள். நம்ம ஒரு டைம் படித்தோம் மொத்தமாக ஒரே டயத்தில் எல்லாம் படிக்கிறது, கடைசியில் அப்படியே டோட்டலாக மறந்துட்டு விட்டுறது, இப்படி படிக்கிறது அது சரியான மெத்தடே இல்லை. ஒரு 5 படித்தாலும் அது நல்லா ரிவைஸ் பண்ணணும். புரிஞ்சுங்களா? ரைட். அடுத்தது 21 ஸ்கொயர் வேல்யூ 441 இன்ட்டு 9 சப்ஸ்டிட் பண்ணுறோம். 784. இதெல்லாம் நம்ம நல்லா கரெக்டாக சிம்பிளை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 9702. இதுதான் அதோட கன அளவு. புரிஞ்சுங்களா? ஸோ இங்கே ஃபார்முலாஸ் அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அது எல்லாமே நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பயிற்சி கணக்குகளில் நம்ம பார்க்கலாம். பயிற்சி கணக்கு பாருங்கள். ஸோ இது முன்னாடி கொடுத்துருக்காங்களா? இதையும் பாருங்கள். கூம்பு கான்செப்டில் கூம்போட கன அளவு 11088 கொடுத்துருக்காங்க. கூம்போட உயரம் 24 சென்டிமீட்டர்னா அதோட ஆரம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போது கூம்போட கன அளவுக்கான ஃபார்முலா என்ன வரும்? 1/3 πr²h. இதோட வேல்யூ தான் 11088. இப்போ வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் சிம்ப்ளை பண்ணீங்க அப்படின்னா, ஸோ சிம்ப்ளை பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு r² வேல்யூ 441 கிடைக்கும். 441ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ? 21ஓட ஸ்கொயர் வேல்யூ. ஸோ 21 தான் இதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இதை நான் கரெக்டாக சிம்ப்ளை பண்ணணும். சிம்ப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்ப்போம். பயிற்சி கணக்கில் நம்ம பார்க்கலாம். பயிற்சி கணக்கு பாருங்கள். இது அரைக்கோளம் கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. பயிற்சி கணக்கு. அடுத்து இடைக்கணக்கு ஒரேதாகவே கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன் வேணால் நம்ம பார்த்துடலாம். அடுத்தது அரைக்கோளம் கொடுத்துருக்காங்களா? அரைக்கோளம் கொடுத்துருக்காங்களா? தின்ம அரைக்கோளத்தின் கன அளவு 29106 கன சென்டிமீட்டர். 3/2 பங்கு கன அளவு உள்ள மற்றொரு அரைக்கோளம் இதிலிருந்து செதுக்கப்படுமானால் புதிய அரைக்கோளத்தின் ஆரம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு இருக்க அரைக்கோளத்தோட கன அளவு 29106. இதில் அவங்க என்ன சொல்லிட்டாங்க? 3/2 பங்கு கன அளவு, அதுதான் புதிய ஒரு அரைக்கோளத்தோட கன அளவு. அப்போ 2/3 அதுக்கப்புறம் பழைய கன அளவு. இதை நம்ம சிம்ப்ளை பண்ணால் நம்மளுக்கு 19404ன்னு கிடைக்கும். இதுதான் புதிய அரைக்கோளத்தோட கன அளவு. அப்போ இதே ஃபார்முலாவை அரைக்கோளத்தின் கன அளவுக்கான ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணிவிட்டு அதை சிம்ப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ r³ மட்டும் இந்த சைடு வச்சுக்கலாம். ரிமைனிங்லாம் அந்த சைடு போயிடும். சிம்ப்ளை பண்ணும்போது நமக்கு 9261ங்கிறது கிடைக்கும். 9261 எதோட க்யூப் வேல்யூன்னு கேட்டிங்கன்னா 21ஓட க்யூப் வேல்யூ. ஸோ இங்கேயும் நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி க்யூப் வேல்யூ ஒரு 1³ இருந்து அட்லீஸ்ட் ஒரு 20 25 நம்ம ஒன்ஸு நம்ம படிக்க ஆர்வம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் ஸ்கொயர் வேல்யூ க்யூப் வேல்யூலாம் நம்மளுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு புரிதல் நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா அடுத்து 5 செட்டு அடுத்தடுத்து படிச்சுட்டே தாராளமாக படிச்சுட்டே போகலாம். இதெல்லாம் நம்மளோட பிரெயின் வந்து அந்த அளவுக்கு டேலண்டானது. நம்ம அடிக்கடி ரிவைஸ் பண்ணுற விஷயத்தை எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் எவ்வளோ அதிகமான விஷயமா இருந்தாலும் அடுத்தடுத்து ஞாபகம் வச்சுக்கிட்டே தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறது என்ன? கம்மியான இன்ஃபர்மேஷன் மட்டுமா படிப்போம்? நிறைய படிப்போம். தமிழ், ஜிகே, மேக்ஸு எல்லாமே நம்ம படிப்போம். அதே போல தான் ஃபார்முலாஸும் நம்ம இந்த மாதிரி ஸ்கொயர் வேல்யூ எல்லாமே நம்ம படிக்கிறது ஞாபகம் வரும். ஸோ நல்லா ப்ரிப்பேர் ஆகலாம். புரிஞ்சுங்களா? அடுத்து இடைக்கண்டம் கான்செப்ட். இப்போ இடைக்கண்ட கான்செப்டில் கேள்வியை பாருங்கள். 45 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு இடைக்கண்டத்தின் இருபுற ஆரங்கள் முறையே 28 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர். இடைக்கண்டத்தின் கன அளவை காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ இதை கொடுத்துருக்க டேட்டா நல்லா நோட் பண்ணோம். இடைக்கண்டத்தோட கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? 1/3 πh இன்ட்டு R² ப்ளஸ் R ஸ்மால் ஆர் ப்ளஸ் ஸ்மால் r². இதை நம்ம இப்படியும் கூட நோட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஃபார்முலா படிக்கும்போது இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ இது நம்ம ப்ளஸ் இருக்கிறத எங்கே வேணால் ஆர்டர் நம்ம மாற்றினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கொடுத்துருக்க டேட்டா எல்லாமே கொடுத்துட்டாங்க. சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு நம்ம சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 48510ங்கிறது கிடைக்கும். இதுதான் அதற்கான ஆன்சர். இடைக்கண்டத்தோட கன அளவு என்ன? 48510. ஸோ ஃபார்முலா நீங்கள் அடிக்கடி ரிவைஸ் பண்ணலாம். இப்போது மற்ற சப்ஜெக்ட் மற்ற டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸில் மற்ற டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த மெத்தட்ஸை நீங்கள் அந்த கொஸ்டின் என்னங்கிறத கவனிக்கணும். அதில் என்ன மாதிரி நம்ம ட்ரிக்ஸ் அப்ளை பண்ணணுங்கிறத யோசிக்கணும். ஆனால் மென்சுரேஷன் டாபிக் அந்த ஃபார்முலா வர டாப்பிக்கு ஒன்ஸ் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதும். அதுக்கு அடுத்தது நீங்கள் ஃபார்முலாஸை எந்த அளவுக்கு நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அந்த டாப்பிக்கில் நீங்கள் தெளிவாயிருவீங்க. என்ன கேள்வி கேட்டாலும் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். ஸோ ஃபார்முலாவை நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். புரிஞ்சுங்களா? இப்போ இது அடுத்தடுத்து பாருங்கள். இப்போ பயிற்சி கணக்கெலாம் நம்ம பார்க்கலாம். முதல் கேள்வி பாருங்கள். எல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் தான், அங்கங்கே ஒரு சில இது நம்ம பார்த்துக்கலாம்.
கேள்வி என்ன? 10 மீட்டர் உட்புற விட்டம் மற்றும் 14 மீட்டர் ஆழம் கொண்ட ஒரு உருளை வடிவ கிணற்றிலிருந்து எடுக்கப்பட்ட மண் கொண்டு 5 மீட்டர் அகலத்தில் கிணற்றை சுற்றி மேடு அமைக்கப்படுகிறது எனில் மேடையின் உயரத்தை காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ இதில் நீங்கள் கவனிங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதோட விட்டம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ விட்டம் மென்ஷன் பண்ணியிருந்தால் இதில் இருந்து ஆர் வேல்யூ என்ன? 5 மீட்டர். நெக்ஸ்ட் ஆழம் நோட் பண்ணியிருக்காங்க. ஆழம்ங்கிறது ஹைட்டுன்னு எடுத்துக்கலாமா? ஹைட் வந்து 14 மீட்டர். அடுத்தது மண் மேடையோட அகலம். ஸோ இப்போ இது ஒரு கிணறு தோண்டிட்டு அந்த தோண்டின மண்ணை வெளியில் போடும்போது ஒரு சதுர ஷேப்பில் தான் போடுறாங்க. அதனால தான் அகலம்ங்கிறத நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அகலம்ங்கிறத நோட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா அகலம் வேல்யூ என்ன? 5 மீட்டர். 5 மீட்டர் அகலத்தில் நோட் பண்ணியிருக்காங்க. மேடையை சுற்றி அமைக்கப்படுகிறது எனில் மேடையின் உயரத்தை காண்க அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, சரி இந்த மண்ணை எடுத்து போடுறது உருளை ஷேப்பில் தான். அப்போ அகலம் மட்டும் கொடுத்துருக்காங்க 5 மீட்டர். அப்போ இதில் வந்து பெரிய ரேடியஸ் என்ன வரும்? ஆல்ரெடி வந்து சின்ன ரேடியஸ் நம்ம என்ன பார்க்குறோம்? 5 நம்ம பார்க்குறோம். இப்போ அகலம் 5 மீட்டருங்கிறது இருக்குது. அப்போ மொத்தத்துக்கு பெரிய ரேடியஸ் வேல்யூ என்ன? 10 மீட்டர். ஓகே. அப்போது நம்ம உள்ளீடற்ற உருளை அப்படிங்கிற கான்செப்ட் வந்துடும். அதோட இப்போ பரப்பளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோண்டப்பட்ட மண்ணோட கன அளவுனா உருளைங்கிறதான உள்ளே இருக்குது. உருளையோட கன அளவு πr²h. இந்த உருளையோட கன அளவும் வெளியில் வந்து உள்ளீடற்ற உருளைங்கிறதான இருக்குது அதோட கன அளவுக்கு சமம். அப்போ π இன்ட்டு R² மைனஸ் r² இன்ட்டு h வேல்யூ. ஓகேவா? இதில் H1 H2 அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா உயரம் தானே அடுத்தடுத்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது அந்த ஆழம்ங்கிறத H1 நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த H2 தான் அவங்க கேட்டிருக்க கேள்வி. இப்போ இந்த வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எது கேன்சல் ஆகும்? இந்த வேல்யூ கேன்சல் ஆயிரும். இப்போது ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு R²ங்கிறது 5 தான். அப்போது 5² வேல்யூ இன்ட்டு H1 ஈக்குவல் டு இங்கே கேபிட்டலோட வேல்யூ 10² மைனஸ் ஸ்மால் r²னா இது 5² இன்ட்டு H2 வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. அப்போ 5 வேல்யூ 25 இன்ட்டு H1 ஈக்குவல் டு இங்கே 100 மைனஸ் 25. 100 மைனஸ் 25னா 75. 75 இன்ட்டு H2ன்னு இருக்கும். இப்போ ஒரு 25 25 3 25 75. இப்போ இந்த H1 வேல்யூ 14 தானே? ஓகேவா? ஸோ அப்போ 14 டிவைடட் பை இந்த 3ன்ட்டு நம்ம பிரித்து இந்த சைட் டிவைடில் வரும். இதுதான் H2ஓட வேல்யூ. ஸோ சிம்பிளை பண்ணால் நான் 12 பேலன்ஸ் 2. பேலன்ஸ் 2னா 20. 20னா 6 3 18 பேலன்ஸு 2 அப்படியே 20 போயிட்டே இருக்கும். அப்போ 4.67 மீட்டருங்கிறது தான் அந்த சுற்றி வெளியில் போட்டிருக்க மண்ணோட உயரம். H2ஓட வேல்யூ என்ன? 4.67 மீட்டர். ஸோ இங்கே கொஸ்டின் கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுக்கேற்றாப்படி எந்தெந்த 2 வேல்யூ ஈக்குவல் ஆகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த 3வது கொஸ்டினை பாருங்கள். 3வது கொஸ்டின் 484 சுற்றளவு உள்ள ஒரு மர கூம்பின் உயரம் 105 சென்டிமீட்டர் எனில் கூம்பின் கன அளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கூம்போட சுற்றளவு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே. கூம்போட சுற்றளவு என்ன வரும்? 2πr. கூம்புன்னு இருக்குன்னா அதோட சுற்றளவுனா கீழே உள்ள வட்டப்பகுதி தான். அதான் 2πr. அதோட வேல்யூ 484 சொல்லியிருக்காங்க. இதில் இருந்து ஆர் வழியை நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கோம். ஏன் அப்படின்னா கூம்போட கன அளவு 1/3 πr² h அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ உயரம் வேல்யூ 105ன்னு இருக்குது. ஆனால் ஆர் வேல்யூ இல்லை. அதுக்கு தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்கிறோம். 2 × 22/7 × r ஈக்குவல் டு 484. 484 எதோட ஸ்கொயர் வேல்யூ தெரியுங்களா? 22ஓட ஸ்கொயர் வேல்யூ. அப்போ 22 × 22 இப்படி போட்டுக்கலாம். இந்த 22 22 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து 2 இங்கே 11. அப்போ ஆரோட வேல்யூ என்ன? இங்கே இருக்க 11 7 வந்து அப்படியே மல்டிபிளாக மாறும். அப்போ 11 × 7 77. அப்போ ஆரோட வேல்யூ என்ன? 77ன்னு இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணாவே போதும். பை வேல்யூ 22/7. ஆர் வேல்யூ 77 × 77. ஹச் வேல்யூ 105. ஓகே. இதை நம்ம சிம்பிளை பண்ணலாம். இங்கே 11. ஓகே. அதுக்கடுத்து நம்ம 3 105 சிம்பிளை பண்ணால் 3 9 5 15. அப்போ 22 × 11 × 77 × 35. ஸோ இதை மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு ரொம்ப பெரிய நம்பராக தான் வரும். ஸோ மல்டிபிள் பண்ணுங்கள். 652190 இதுதான் அதுக்கான ஆன்சராக வரும். ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த 7வது கொஸ்டின் பாருங்கள். சூப்பரான ஷார்ட்கட் இருக்கும். நீங்கள் ஷார்ட்கட் தெரிஞ்சுன்னா போதுமானது.
இரு கோளங்களின் ஆரங்களின் விகிதம் 4:7 எனில் கன அளவுகளின் விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ரேடியஸ் வேல்யூ கொடுத்து கோளத்தோட ரேடியஸ் வேல்யூ இப்போ 2 ரேடியஸ்னால் R1 R2 ரேடியஸ் வேல்யூ கொடுத்து அதோட கன அளவோட வேல்யூ கேட்டாங்கன்னா ஜஸ்ட் இவங்க கொடுத்துருக்கதை அப்படியே கியூப் பண்ணிட்டாவே போதும். R1 கியூபு R2 கியூப். அப்போது 4ஓட கியூப் வேல்யூ என்ன 64, 7ஓட கியூப் வேல்யூ 343. இதுதான் அதற்கான ஆன்சர். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. ஸோ இந்த ஷார்ட்கட்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ரேஷியோ கான்செப்டில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்தது நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு உருளை இதெல்லாம் அப்படியே கூட்டு வடிவம் கான்செப்ட். எஸ், கூட்டு வடிவம் கான்செப்ட் பாருங்கள், அதான ஹெட்டிங் இருக்குது, இணைந்த உருவங்கள். அப்போ கூட்டு வடிவம் தான். ஒரு உருளையின் மீது ஒரு அரைக்கோளம் இணைந்தவாறு உள்ள பொம்மையின் மொத்த உயரம் 25 சென்டிமீட்டர், அதன் விட்டம் 12 சென்டிமீட்டர் எனில் பொம்மையின் மொத்த புறப்பரப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ மொத்த ஹைட் வேல்யூ நம்ம நோட் பண்ணியிருக்கோம். என்ன வேல்யூ 25ன்னு இங்கே சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிடலாம். அடுத்தது விட்டம் வேல்யூ 12னா அதில் பாதி 6 தான். ஸோ அதனால் 6 சென்டிமீட்டர் நோட் பண்ணலாம். இந்த ஹைட்டும் நம்மளுக்கு 6ன்னு தெரிஞ்சிருது. அதனால மொத்த ஹைட்டு 25ல் இருந்து நம்ம 6 பிரிச்சுட்டோம் அப்படின்னா மீதி இருக்க அந்த 19 தான் உருளையோட உயரம். இந்த மாதிரி நம்ம இதை பிரிச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ அதை எல்லாமே பண்ணியிருப்பாங்க. இப்போ மொத்த பொம்மையோட புறப்பரப்புன்னு கேட்டிருக்கனால உருளையோட வலைபரப்பு, அரைக்கோளத்தோட வலைபரப்பு, அடிப்பகுதி இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு உருளை இருக்கா, இதோட பரப்பு, நெக்ஸ்ட்டு அரைக்கோளம் அதோட பரப்பு, நெக்ஸ்ட்டு உருளையோட அடிப்பரப்பு. இதெல்லாம் இங்கே நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணணும், கண்டுபிடிச்சு. இப்போ பாருங்கள், 2πRH இது உருளையோட வலைபரப்பு. அடுத்து அரைக்கோளத்தோட வலைபரப்பு வந்து இங்கே, அதாவது அரைக்கோளத்தோட வலைபரப்பு 2πr². நெக்ஸ்ட்டு உருளையோட அடிப்பரப்புங்கிறது வட்டம் தான், வட்டத்தோட பரப்பளவு πr². இதெல்லாம் நம்ம காமனாக πr மட்டும் காமனாக எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் இங்கே 2h இருக்கும், இங்கே 2hனா இங்கே வெறும் r மட்டும் இருக்கும், அடுத்தது இங்கேயும் வெறும் r மட்டும் இருக்கும். ஓகேவா? அப்போது சாரி 2 πr² இருக்குது, இங்கே 1 πr² இருக்குது, மொத்தத்துக்கு 3 πr²ங்கிறது மாதிரி இருக்கும். அதில் இருந்து πr காமனாக இருக்கும்போது 3r மட்டும் இருக்கும். ஸோ அதான் இங்கே நோட் பண்ணியிருக்காங்க. இப்போ வேல்யூ எல்லாமே நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டு சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு 1056ங்கிறது ஆன்சராக கிடைக்கும். இதுதான் அதோட மொத்த புறப்பரப்பு. அப்போது என்ன ஷேப்புங்கிறத புரிஞ்சுக்கணும், தேவையான ஷேப்போட ஃபார்முலா நம்ம தெரிஞ்சுருக்கணும். அதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டு சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஸோ இதுதான் இங்கே நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு பயிற்சி கணக்குலேருந்து நான் சொல்கிறேன். பயிற்சி கணக்கு பாருங்கள். பயிற்சி கணக்கு பயிற்சி 7 அப்படின்னா மொதல் கொஸ்டின் பாருங்கள். ஒரு அரைக்கோளத்தின் மேல் ஒரு உள்ளீடற்ற உருளையை பொருத்திய வடிவத்தில் அமைந்த ஒரு கிண்ணத்தின் விட்டம் 14 சென்டிமீட்டர், உயரம் 13 சென்டிமீட்டர் எனில் அதன் கொள்ளளவை காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் என்ன ஷேப்பு, ஒரு அரைக்கோளத்தின் மேல் ஒரு உள்ளீடற்ற உருளை இருக்குது. ஒரு அரைக்கோளத்தின் மேலே ஒரு உள்ளீடற்ற உருளை இருக்குது. இந்த மாதிரி ஷேப் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். இதில் கிண்ணத்தோட விட்டம் 14 சென்டிமீட்டர்னா இந்த கிண்ணத்தோட ஆரம் என்ன 7 சென்டிமீட்டர். ஸோ ரேடியஸ் வேல்யூ இது தானே. ஸோ ஆர் வேல்யூ 7 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு கிண்ணத்தோட மொத்த உயரம், கிண்ணத்தோட மொத்த உயரம் 13 சென்டிமீட்டர். மொத்தத்துக்கு 13 சென்டிமீட்டர் இருக்குது. அதில் இப்போ இது 7 சென்டிமீட்டர் வரும். ஆரம் 7 சென்டிமீட்டர் இருந்தால் இதுவும் அதே ஆரம் தான். ஸோ அதனால் 7 சென்டிமீட்டர்னு இருக்கும். 13லேருந்து 7 கழிச்சிட்டா மீது 6 இருக்கும். இதுதான் இந்த உள்ளீடற்ற உருளையோட ஹைட்டு நம்ம எடுத்துக்கலாம் 6 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இதில் வந்து கேள்வி என்ன, உருளையோட கொள்ளளவு, இந்த ஷேப்போட கொள்ளளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ கொள்ளளவு அப்படின்னா கிண்ணத்தோட கொள்ளளவுங்கிறது அரைக்கோளத்தோட கன அளவு ப்ளஸ் உருளையோட கன அளவு, இது ரெண்டும் சேர்ந்தது தான். இப்போது அரைக்கோளங்கிறது 2/3πr³. இதுதான் அரைக்கோளத்தோட கன அளவு. உருளையோட கன அளவு என்ன πr²h. இது இங்கே நம்ம நோட் பண்ணுறோம் அதோட கொள்ளளவுங்கிற போது. இப்போ π வேல்யூ காமனாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வேல்யூ எல்லாத்தையும் நம்ம சிம்பிளை பண்ணிடலாம். 2/3 இன்ட்டு π வேல்யூ 22/7 இன்ட்டு r³. ஆரோட வேல்யூ 7 தானே, 7³ ப்ளஸ் அதே போல் 22/7 இன்ட்டு r வேல்யூ 7. ஸோ அப்போ 7² வரும் இன்ட்டு ஹைட்டோட வேல்யூ 6ன்னு நம்ம நோட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ 6.
இதை நம்ம சிம்ப்ளை பண்ணலாம். சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா இது டெசிமலில் வரும் 1642.66ன்னு வரும். ஸோ இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அதற்கான கன அளவு. புரிஞ்சுங்களா? ஸோ ஃபார்முலா என்ன, அது என்ன கேட்டகரியில் இருக்குது, இதை புரிஞ்சுட்டு அப்படின்னாவே அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ 7 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட கனசதுரத்தின் மீது ஒரு அரைக்கோளம் படத்தில் உள்ளவாறு பொருந்தி உள்ளது எனில் திண்ம புறப்பரப்பு காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன ஷேப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு சதுரத்தில் மேலே வந்து ஒரு அரைக்கோளம் இருக்குது. இப்போ கனசதுரத்தோட பக்க அளவு என்ன? கனசதுரத்தோட பக்க அளவு 7. ஸோ இப்போ ஏவோட வேல்யூ 7 சென்டிமீட்டர். அது கனசதுரத்தோட பக்க அளவுக்கு ஈக்குவலாக என்ன இருக்கும்? அரைக்கோளத்தோட விட்டம் இருக்கும். அரைக்கோளத்தோட விட்டம் இருக்கும். அப்போ 2r வேல்யூ நம்மளுக்கு 7 அப்படின்னு இருக்கும். இதில் வந்து ஆரோட வேல்யூ என்ன? 7/2. புரிஞ்சுங்களா? ஸோ மொத்தத்துக்கு இது அதோட டயமீட்டருங்கிறது சதுரத்தோட பக்களவுக்கு ஈக்குவலாக இருக்கும். நம்மளுக்கு டயமீட்டரில் ரேடியஸ் தான் தேவை, அதனால் இதை நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இப்போ சதுரத்தோட புறப்பரப்பு அப்படின்னா 6a². அப்போ 6 × 7² வேல்யூ 6 × 49 294. இதுதான் இதற்கான சதுரத்துக்கான பரப்பளவு. இப்போ அரைக்கோளத்தோட அடிப்பக்க பரப்பு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னு பாருங்க. இப்போ அடிப்பக்க பரப்புனா ஒரு வட்டங்கிறதான், அது πr². πr² வேல்யூ என்ன? பை வேல்யூ 22/7 × r வேல்யூ 7/2, இன்னொரு ஒரு ஸ்கொயர்னால 7/2. ஸோ அதை நம்ம சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 11 × 7/2. அப்போது நம்மளுக்கு ஆன்சர் ஃபஸ்ட்டு 38.5ன்னு கிடைக்கும். ஓகே, இதுதான் அதற்கான ஆன்சர். ஸோ அதே போல் தான் இன்னொன்று கேள்வி கேட்டிருப்பாங்க, நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். மொத்தம் 3 கேட்டிருக்காங்கல்ல. நம்ம கோளத்தோட புறப்பரப்பும் அதே போல் வலைப்பரப்பு, இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட்டு 16 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உலோகப்பந்து உருக்கப்பட்டு 2 சென்டிமீட்டர் ஆரமுள்ள சிறு பந்துகளாக்கப்பட்டால் எத்தனை பந்துகள் கிடைக்கும்? இந்த மாதிரி எண்ணிக்கை கான்செப்ட் இருக்கும். இதை நம்ம ஆல்ரெடி கனசவத்தில் பார்த்துருக்கோம். இப்போ இந்த மாதிரி உருக்கப்பட்டு இந்த பெரிய வேல்யூலேருந்து சின்ன வேல்யூயாக மாற்றுறாங்க. அப்படிங்கிற போது பெரிய வேல்யூவை மேலே நோட் பண்ணிக்கணும், சின்ன வேல்யூவை கீழே நம்ம நோட் பண்ணணும். இப்போ 16 இதவே நம்ம உலோகப்பந்து அப்படிங்கிற போது க்யூப் கான்செப்டில் இருக்கும். அப்போது க்யூப் கான்செப்ட் இருக்கும்போது நீங்கள் இதை சிம்ப்ளை பண்ணிடலாம். சிம்ப்ளை பண்ணுங்கள். 2 8 16. இந்த 8 க்யூப் பண்ணாவே இதுதான் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சுங்களா? ஸோ சிம்பிளாக நீங்கள் ஃபார்முலா இதெல்லாம் அப்ளை பண்ணல. இந்த மாதிரி பந்து அப்படிங்கிற போது கோள வடிவம், அதில் பெரிய வேல்யூ மேலே நோட் பண்ணிக்கணும். யூனிட்லாம் கரெக்டாக இருக்காங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். பெரிய வேல்யூ மேலே நோட் பண்ணிக்கிறீங்க, சின்ன வேல்யூக்குள்ள நோட் பண்ணிக்கிறீங்க. இதை சிம்ப்ளை பண்ணுங்கள். சிம்ப்ளை பண்ணிவிட்டு அதை க்யூப் பண்ணால் இதுதான் ஆன்சர். 512 தான் அதுக்கான ஆன்சர். நீங்கள் எந்த ஃபார்முலாவும் நோட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. டைரெக்டாக இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுங்களா? சரிங்களா? நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள். களிமண் கொண்டு செய்யப்பட்ட 24 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு கூம்பை ஒரு குழந்தை அதே ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றுகிறது எனில் உருளையின் உயரம் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு ஷேப்பில் இருந்து கூம்பு அப்படிங்கிற ஷேப்பில் வந்து உருளையாக மாற்றுறாங்க. இந்த மாதிரி மாற்றுறாங்கன்னா அதோட கன அளவு தான் ஈக்குவல். அப்போ கன அளவுக்கான ஃபார்முலா πr²h = 1/3 πr²h. ஸோ இப்போ வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். இதில் என்ன வார்த்தை இங்கே கொடுத்துருக்கணும் அப்படின்னா அதே ஆரமுள்ள அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா மட்டும் நல்லா கவனிங்க. அதே ஆரமுள்ள அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஆர் வேல்யூ கேன்சல் பண்ணலாம். ஓகே, பை வேல்யூ ஆல்ரெடி கேன்சல் ஆயிரும்ல. இப்போ ரிமைனிங் பாருங்கள், h = 1/3 πr1 h1. இப்போ இதை வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை சப்ஸ்டிட் பண்ணிட்டு சிம்ப்ளை பண்ணலாம். நம்மளுக்கு தேவையான ஆன்சர் 8ன்னு கிடைக்கும். ஒருவேளை ஆரம் வேல்யூ மாறுபட்டு கொடுத்தாங்கன்னா நம்ம இந்த இடத்துல R1 அந்த ஆர் வேல்யூலாம் அடிச்சிட முடியாது, அப்படியே தான் வச்சு சிம்ப்ளை பண்ணணும். புரிஞ்சுங்களா? சரி, அதற்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு இதை பயிற்சி கணக்கிலே நம்ம பார்த்துக்கலாம். பயிற்சி கணக்கில் பாருங்கள். 12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு அலுமினிய கோளம் உருக்கப்பட்டு 8 சென்டிமீட்டர் ஆரமுள்ள உருளையாக மாற்றப்படுகிறது எனில் உருளையின் உயரம் காண்க அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதில் உங்களுக்கு வந்து என்ன ஷேப்பு? கோளம், அது உருளையாக மாற்றுறாங்க. கோளத்துக்கான உருக்கப்பட்டுனா கன அளவு தானே. அப்போ கோளத்துக்கான கன அளவு 4/3 πr3.
இந்த வேல்யூ உருளையோட கன அளவுக்கு ஈக்குவல். உருளையோட கன அளவு என்ன? πr² h. இப்போ இதில் எது கேன்சல் ஆகும்? பை வேல்யூ மட்டும்தான் கேன்சல் ஆகும். ஏன்னா ஆரம் வேல்யூ ரெண்டுமே வேறு அளவு கொடுத்துருக்காங்களே, அதனால் ஆரம் வேல்யூ அதை அப்ளை பண்ணுங்கள். 4/3 பை வேல்யூ ஆர் வேல்யூ 12. அப்போ 12 நம்ம க்யூப் பண்ணிடலாம், 3 டைம் நோட் பண்ணிடலாம். அடுத்ததில் ஆரம் 8. அப்போ 8² 2 டைம் நோட் பண்ணிடலாம். ஹச்சோட வேல்யூ தான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. இப்போ சிம்பிளை பண்ணுங்கள். 1 3 3 4 3 12. இப்போ இந்த 1 4 2 8. அதே போல் 1 4 2 8. இப்போ இந்த 1 2 6 12. அதே போல் 1 2 இங்கேயும் 6 12. அப்போ 6 36. ஹச்சோட வேல்யூ என்ன? 36 சென்டிமீட்டர். இதுதான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ஃபார்முலா தாங்க. நீங்கள் ஃபார்முலாவை கரெக்டாக புரிஞ்சுட்டீங்க அப்படின்னாவே, நல்லா ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னாவே ஈஸி. ஃபார்முலா தெரிஞ்சவங்களுக்கு மென்சுரேஷன் பார்ட்டு ஈஸி, ஃபார்முலா தெரியாதவங்களுக்கு மென்சுரேஷன் பார்ட்டு கஷ்டம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்கள். ஏன்னா ஃபார்முலா வேறு கேள்வியாக கேட்குறாங்க, அதாவது மனசில் வச்சாது நான் ஃபார்முலா தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்தது பார்ப்போம். 6வது கேள்வி பாருங்கள். 6வது கேள்வி, ஒரு உள்ளீடற்ற அரைக்கோள ஓட்டின் உட்புற மற்றும் வெளிப்புற விட்டங்கள் முறையே 6 சென்டிமீட்டர் மற்றும் 10 சென்டிமீட்டர் ஆகும். அது உருக்கப்பட்டு 14 சென்டிமீட்டர் விட்டமுள்ள ஒரு திண்ம உருளையாக்கப்பட்டால் அவ்வுருளையின் உயரம் காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ இதில் ஒரு உள்ளீடற்ற உருளையோட அரைக்கோளம் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா என்ன ஷேப்பு? உள்ளீடற்ற அரைக்கோளங்கிற ஷேப்பு தான். அதோட விட்டங்கள் தான் கொடுத்துருக்காங்க. வெளிப்புற விட்டம்னா கேபிட்டல் ஆரோட வேல்யூ 6/2. புரிஞ்சுங்களா? 6/2னா 3. ஓகேவா? அதுக்கு அடுத்தது உட்புற ஆரம் அப்படிங்கிறது உட்புற ஆரம் வந்து 6 சென்டிமீட்டர், வெளிப்புற ஆரம் வந்து 10 சென்டிமீட்டர். அப்போது கேபிட்டல் ஆரோட வேல்யூ மாறும். இது வந்து ஸ்மால் ஆரோட வேல்யூ 3, கேபிட்டல் ஆரோட வேல்யூ 10/2. அப்போ அடிச்சு கொடுத்தா 5ன்னு வருமா? இதுதான் அதற்கான வேல்யூஸு. இப்போ ஃபார்முலா பாருங்கள். உள்ளீடற்ற உருளையோட கன அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/3 பை கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப். அதாவது உருளையோட அரைக்கோளத்தோட கன அளவுனா 2/3 பை ஆர் கியூப். இப்போ உள்ளீடற்ற உருளைங்கிற போது இந்த மாதிரி மாறும். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? இது திரும்ப உருளையாக்கப்பட்டால்னா உருளையோட கன அளவுக்கு ஈக்குவல். அப்போ πr² h. இதில் பை வேல்யூ கேன்சல் ஆகும். ரிமைனிங் வேல்யூலாம் அப்ளை பண்ணுங்கள். இப்போ 2/3 அடுத்து ஆர் கியூப். ஃபஸ்ட்டு கேபிட்டல் ஆரோட வேல்யூ 5 தானே, 5 கியூப் பண்ணால் 125 மைனஸ் ஸ்மால் ஆரோட வேல்யூ 3 தானே, 3 கியூப் பண்ணால் 27 ஈக்குவல் டு இங்கே ஆர் வேல்யூ 7. ஓகே, அவங்க கொடுத்துருக்காங்கல்ல 14 சென்டிமீட்டர் விட்டோன்னா இதில் இருந்தும் உருளையோட ரேடியஸ் வேல்யூ 7. அப்போது 7². 7ஓட வேல்யூ 49 இன்ட்டு அதோட ஹைட்டோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. இப்போது அடுத்து சிம்பிளை பண்ணுங்கள். இப்போ 125ல் 27 போனுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 98. இப்போ 49 இருக்கா? 1 49 2 49 98. அப்போ 2 × 2 4. 4/3 தான் ஹைட்டோட வேல்யூ. 4/3 அடிச்சு கொடுத்தா பாருங்கள். 1 3 3 பேலன்ஸ் 1, 0 சேர்த்தா 3 9. அப்படியே 3 3ன்னு போய்கிட்டே தான் இருக்கும். அப்போ 1.3 சென்டிமீட்டருங்கிறது தான் இதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பயிற்சி கணக்கில் தான் இந்த மாதிரி மொத்த பயிற்சி கணக்கு தான் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 5 சென்டிமீட்டர் உயரமுள்ள 16 சென்டிமீட்டர் விட்டமும் கொண்ட ஒரு நேர்வட்ட கூம்போட வலைபரப்பு என்ன அப்படிங்கிற கேட்குறாங்க. ஸோ அப்போ இதில் நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ஹைட்டோட வேல்யூ 5 சென்டிமீட்டர். அடுத்தது நேர்வட்ட கூம்போட வலைபரப்பு நம்ம நோட் பண்ணுறோம். நேர்வட்ட இப்போ ஹைட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே தான் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஹைட்டு கொடுத்து அது கூம்போட வலைபரப்புன்னு கேட்குறாங்கன்னா கூம்போட வலைபரப்புக்கான ஃபார்முலா πr/l. அப்போ நம்மளுக்கு இங்கே எல் வேல்யூ இல்லை தானே, டேரெக்டாக கொடுக்கல தானே. அதில் வந்து நம்ம h² + r² எடுத்துக்கலாம், அல்லது r² + h², எது வேணால் எடுத்துக்கலாம். பாருங்கள், உயரம் வந்து 5 சென்டிமீட்டர். அப்போ 5². ஆரம் வேல்யூ இங்கே கவனிக்கணும். என்னென்னா விட்டம் தான் 16 கொடுத்துருக்காங்க. அப்போ ஆரம் இதில் பாதி 8² தான். இப்போ 15² பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 225 ப்ளஸ் 8² பண்ணிங்க அப்படின்னா 64. அப்போ இதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 9 8 2 289 ரூட்டில் வரும். 289 எதோட ஸ்கொயர் வேல்யூ? 17ஓட ஸ்கொயர் வேல்யூ. அப்போ எல்லோட வேல்யூ 17. இப்போ அப்ளை பண்ணுங்கள். πr/l
பை வேல்யூ 22/7, ஆர் வேல்யூ 8, அடுத்து எல் வேல்யூ 17. ஸோ இதை நம்ம சிம்பிளை பண்ண முடியாது. சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவலாக இங்கே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பை வேல்யூ அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 22/7 பையனே வச்சுக்கலாம், அதை மாற்றணும் அவசியம் இல்லை. 8 × 17, 8 56க்கு 6. இப்போ 6ன்னு முடிகிறது எங்கே? ஆப்ஷன் டியில் தான். அப்போ 136 தான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். பாருங்கள், இதெல்லாம் நான் ரவுண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அழகாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேங்களா? எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அது நல்லது, நல்லா ஸ்ட்ராங்காக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது லாஸ்ட் யூனிட்டில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.